அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சித்த வித்தை என்பது மிகவும் அறிவியல் பூர்வமானது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இது எப்படி அறிவியல் பூர்வமானது சித்த வித்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சித்த வித்தை பயிற்சியை ஆயிரக்கணக்கான சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. செஞ்சு மாபெரும் நிலையை அடைஞ்சிருக்காங்க. இறைவனுக்கு இணையான நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த சித்த வித்தை எப்படி மிக சிறந்த ஒரு அறிவியல் பூர்வமான பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சித்த வித்தைங்கிறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 அங்குலம் நம்ம என்ன பண்றோம், சுவாசத்தை நம்ம மூச்சு காற்று உள்ளார இழுக்கிறோம். மூக்கு வழியா மூச்சு காற்றை உள்ளார இழுக்கிறோம். 12 அங்குலம் வெளியில விடுறோம். அப்ப 12 அங்குலம் நம்ம ஜீவனை வெளியில விடக்குள்ள 4 அங்குலம் நமக்கு லாஸ் ஆகுது இல்லையா? நமக்கு 4 அங்குலம் லாஸ் ஆகுது. அப்படி 4 அங்குலம் லாஸ் ஆகக்குள்ள 21,600 தடவை அதை கணக்கு போட்டீங்கன்னா 84,000 வரும். அந்த அளவுக்கு, அந்த எண்ணிக்கை அளவுக்கு சுவாசம் நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது ஒரு நாளைக்கு. இந்த எனர்ஜி லாஸ் ஆகிறத எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சித்தர்கள் யோசிச்சாங்க, மகன்கள்லாம் யோசிச்சாங்க. இந்த சித்த வித்தைன்ற பயிற்சியை கண்டுபிடிச்சாங்க. அப்ப நம்ம சித்த வித்தை பயிற்சி எப்படி பண்றோம் அப்படின்னா, நம்ம மூச்சு காற்ற அந்த 12 அங்குலம் வெளியில விடாம உள்ளாரையே செலுத்துறோம். உள்ளாரையே 12ஐயும் 8ஐயும் சேர்த்து உள்ளாரையே செலுத்துறோம். அப்ப தம் கட்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை செலுத்துறோமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இயல்பாகவே செலுத்துறோம், மெதுவாக செலுத்துறோம். அதன் போக்குக்கே நம்ம செலுத்துறோம். அந்த மடையை மாற்றுறோம். சித்தர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடையை மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கு வழியா வெளியே போகின்ற அந்த மடையை என்ன பண்றோம், மூக்கு வழியா வெளில அனுப்பாம அங்க ஒரு தடையை போட்டு மாற்றணும். மடையை மாற்று அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, நீங்க அங்க பெரிய தடுப்புலாம் எதுவும் போடக்கூடாது. மூக்கை அடைக்கிறதோ மூக்கு பிடிச்சிக்கிறதோ அதை மாதிரிலாம் செய்யக்கூடாது. சாமி அதில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு தடையெல்லாம் போடக்கூடாது. நீங்க தானாவே அது மடை மாறணும், மடையை மாற்றணும். தானாவே மடை மாறும். அப்போ உள்ளுக்குள்ளாரே நம்ம செலுத்துறோம். உள்ளுக்குள்ளாரே செலுத்தக்குள்ள வெளியில விட்டா அது கார்பன் டை ஆக்சைடா இருக்கு. உள்ளார இருந்தால் அது ஆக்சிஜனா இருக்கு. அப்ப நம்ம வெளியில கார்பன் டை ஆக்சைடை விடல, உள்ளாரையே நம்ம செலுத்துறோம். உள்ளாரையே செலுத்தக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனா மாற்றக்கூடிய தன்மை நம்ம உடலிலேயே அந்த நிகழ்வு நடக்குது. அதுதான் சித்த வித்தை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தை செஞ்சுட்டு வரக்குள்ள உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்குது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது, கார்பன் டை ஆக்சைடை வெளியில விட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனால் அது நம்ம வலுக்கட்டாயமா நடத்தினாலும் அந்த கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனா மாத்துறதுனால அதற்கான எந்த விதமான பாதிப்பும் அதுல வராது. அது சாதாரணமா நம்ம அது இருக்கக்குள்ளதான் அத மாதிரி நிகழ்வு நடக்கும். நம்ம பயிற்சியின் போது அது நடக்காது. அப்ப நம்ம உடம்புல அதிக உஷ்ணம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடை வெளில விடாதனால உடம்புல அதிக உஷ்ணமாகும் பயிற்சியின் போது. அப்ப நம்ம குளிர்ச்சியான ஆகாரங்கள் சேர்த்துக்கணும். அது எப்படி சேர்த்துக்கணுங்கிறது அடுத்த காணொலியில் போடுறேன். எப்படி குளிர்ச்சியான ஆகாரம் சேர்த்துக்கணும், என்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்த காணொலியில் போடுறேன். இப்போ இந்த மூக்கு வழியா மூச்சு வராததுனால
கார்பன் டை ஆக்சைடுனால ஏதாவது பாதிப்புனா ஒரு பாதிப்பும் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியாமலே மூக்கு வழியா வெளியில போகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கோட அனல் இருக்கு இல்லையா, அந்த நெருப்போட அனல் இருக்கு இல்லையா, அந்த அனல் எல்லாமே வெளியில போயிடும். ஒரு தீபம் எரியுது இல்லையா, அது எரியக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புகை வந்து மேலே வந்து வரும். அந்த புகை மேலே வரக்குள்ள அந்த புகையை வந்து வர வழியை அடைக்கக்கூடாது. அதே போல் மூக்கு வழியா அந்த புகை மாதிரி இருக்கிறது வெளியில வந்துடும். அந்த உஷ்ணமாகப்பட்டது வெளியில வந்துடும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அதனால மூக்கை வந்து அடைக்கிறதுங்கிறது கூடாதுங்கிறத நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே போல் சித்த வித்தை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு வந்து செய்கிறோம், சித்த வித்தை பண்றோம். நைட்டு சித்த வித்தை பண்ணக்குள்ள சித்த வித்தை இரவு நேரங்களில் உங்களை வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. எந்த அளவுக்கு நேரத்தை கூட்டி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இரவு நேரங்களில் நேரத்தை கூட்டி செய்யணும். ஏன்னா இரவு நேரங்களில் நீங்கள் அதிகமாக செய்யலாம். அங்கே உங்களை வந்து வேலை செய்யுன்னு சொல்கிறதுக்கோ உங்களை தடுக்கிறதுக்கோ அங்கே ஆள் இல்லை இரவு நேரங்களில். அப்போ காலை நேரத்துலையும் அதை மாதிரி தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. மதிய நேரத்தில் மட்டும் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா நீண்ட நேரம் செய்ய முடியாது. அப்போ இரவு நேரங்களில் நீங்கள் நீடித்து செய்யணும். இன்னைக்கு 1 மணி நேரம் செஞ்சீங்கன்னா மறுநாள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் இப்படி நேரத்தை கூட்டி கொண்டே போகணும். இப்படி சித்த வித்தை இரவுல நீங்க செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா, செஞ்சதுக்கு அப்புறம் குடல்ல இருக்கிற செரிமானம், மதியம் நம்ம சாப்பிட்டது எல்லாமே செரிமானமா பயிற்சி செய்யும் போது நல்ல செரிமானமாகி என்ன ஆகும், பயிற்சி செஞ்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பசிக்கும். அப்புறம் இரவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உறக்கங்கிறது இயல்பாகவே தானாகவே உங்களை சீக்கிரம் உறங்க வைக்கும். நீங்கள் நல்லா உறங்கிடுறீங்க, நல்ல உறக்கம் வந்துடும். காலையில் சீக்கிரம் உங்களை எழுப்பி விட்டுரும். அப்போ காலையில் எந்திரிச்சு உக்காந்து நீங்கள் பயிற்சி பண்ணக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நம்ம சாப்பிட்ட உணவு இருக்கு இல்லையா, அது செரிக்காமல் இருந்தால் ஒரு காலை பயிற்சியின் போது அது செரிச்சிடும். செரிச்சு மலைக்குடலை சுத்தப்படுத்தி வெளியில தள்ளிடும். அப்ப காலை கடன்லாம் முடிச்ச உடனே உங்களுக்கு கபகபன் பசிக்க ஆரம்பிச்சு. அப்ப நீங்க திரும்பவும் சாப்பிட்றீங்க. திரும்பவும் மதியமா அப்படி பயிற்சி பண்ணக்குள்ள செரிமானம் ஆகலைன்னா செரிக்க வச்சு உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு பசியை தூண்டி விட்டுரும். இப்படி 3 வேளையும் இந்த பயிற்சியை பண்ணணும். 3 வேளையும் பயிற்சியை பண்ணக்குள்ள உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்ப மூக்கு வழியா நம்ம வந்து சுவாசிக்கிறத நிறுத்தி அண்ணாக்கு துவாரத்தின் வழியாக நம்ம என்ன பண்ணுவோம், சுவாசத்தை மேலே ஏற்றுவோம், நம்ம ஜீவனை மேலே ஏற்றுவோம். அப்ப சளி பிடிக்குது, ஒரு மனிதனுக்கு சளி பிடிக்குதுன்னா அந்த நாக்கு வழியா தான் நம்ம ஒவ்வாத உணவுகளை சாப்பிடக்குள்ள உஷ்ணம் அதிகமாக ஆனாலும் சளி பிடிக்கும், உஷ்ணம் ரொம்ப குளிர்ச்சி ஆனாலும் சளி பிடிக்கும். ஆனால் பயிற்சியின் போது நம் உடலை சமநிலையா வைத்திருக்கும். இந்த பயிற்சி அப்படி வச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சளி பிடிக்காது, உங்களுக்கு சளின்ற பிரச்சனையே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. நீங்களா போய் எங்கே விழுந்து அடிபட்டுதான் அதனால வர வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து எங்கேயாவது போய் அடிபட்டுட்டா, கவனக்குறைவாக இருந்து அடிபட்டுட்டா அதனால வர பிரச்சனைகள் தான் வருமே தவிர, அந்த காயமும் நீங்கள் பயிற்சி செய்யும்போது சீக்கிரம் ஆறிடும். உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகமாக இருக்கும். உங்கள் எனர்ஜி வெளியில் போகாமல் உங்களுக்கு வந்து அந்த காயத்தை சீக்கிரம் ஆற்றிடும். இப்படி இந்த சித்த வித்தை என்பது அறிவியல் பூர்வமானது. நம்ம பயிற்சி பண்ணுறோம், பயிற்சி பண்ணக்குள்ள நம்ம சுவாசத்தை வெளியில் விடலை, உள்ளாரையே நம்ம பயிற்சி பண்ணுறோம். பண்ணக்குள்ள நேரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுரையீரலுக்கு அந்த காற்றை வந்து வேகமாக தள்ளுகிறது. நம்ம மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே தான் நம்ம கவனம் முழுக்க வச்சு ஜீவனை மேலே செலுத்துகிறோம். மேலே செலுத்தினாலும் நுரையீரலுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை அந்த பயிற்சி வந்து கொடுக்குது. அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுக்கக்குள்ள அங்கே இருக்கிற நுரையீரல் அதிகமாக விரிவடைகிறது. அதிகமாக விரிவடையக்குள்ள அதிகமான
ஆக்சிஜனை கொடுக்குது. அதிகமான ஆக்சிஜன் நேராக இருதயத்துக்கு வருது. இருதயத்துக்கு வந்தக்குள்ள அதிகமான அந்த ஆக்சிஜனை இருதயத்துக்கு கொடுக்கப்படுது. ஹார்ட் பீட்டு அதிகமாகுது. அப்போ ரத்த உற்பத்திங்கிறது என்ன ஆகுது? ரத்தத்தை சுத்திகரிக்குங்கிறது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக சுத்திகரிக்குது. அதிகப்படியாக சுத்திகரித்து அதிகப்படியாக உடம்புக்கு தேவையான ரத்தத்தை எல்லாம் அங்கிருந்து பம்ப் பண்ணி ரொம்ப வேகமாக கொடுக்குது. வேகமாக கொடுக்கும்போது கால், கை, எல்லா பகுதிகளும் மிகவும் பயிற்சி முடிஞ்சு சுறுசுறுப்பாக இருக்கும். பயிற்சி முடிஞ்சவொடனே இப்போ பயிற்சியில் வர தடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் இன்னொரு காணொலியில் போடுறேன். எப்படி எப்படி தடைகள்லாம் வரும் அப்படிங்கிறத இன்னொரு காணொலியில் போடுறேன். இப்போ இந்த அறிவியல் பூர்வமான பயிற்சி உடம்பை எப்படி இயக்கிக்கிட்டு இருக்கு, இந்த சித்த வித்தை எப்படி நம்ம உடம்பை பாதுகாக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அப்போ உடம்பு முழுக்க கொடுத்த உடனே நம்ம உடம்புக்கெல்லாம் இந்த ரத்தத்தை கொண்டு போய் நம்ம உடம்ப ரத்த குழாயெல்லாம் எந்த அடப்பு இருந்தாலும் அதை எடுத்துட்டு ஆரோக்கியமாக வச்சிருக்கு. சித்த வித்தியார்த்திகளுக்கு அதிகமாக எந்த பிரச்சனையும் வராமல் நம் உடம்பை பாதுகாக்கிறது. அதுக்கு அடுத்தது மலக்குடல்ல இருக்கிற மலத்தை எல்லாமே வெளியே தள்ளுகிறது. கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது. மண்ணீரலை சுத்தப்படுத்துகிறது. கண்ணுக்கு தேவையான உங்களுக்கு காற்றையும் இரத்தத்தையும் வேகமாக செலுத்தும் போது கண்ணுக்கு தெளிவான பார்வை கிடைக்கிறது. ரோமங்கள் வளர்கின்றன. இப்படி எண்ணிலடங்கா பயன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சித்த வித்தை செய்யறதுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த அளவில் மட்டும் இன்றைய அளவு மட்டும் இந்த காணொலியை முடித்து அடுத்த காணொலியில் சித்த வித்தையை பற்றி வேறு ஒரு விஷயத்தை பற்றி